நார்மலாக ஜென்ரலாக பசங்க கூட கேம் விளையாடும்போது நான் சும்மா ட்ரை பண்ண பிரியாணி யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணேன். அது நல்லா இருந்துச்சு. வீட்டில் கொஞ்சம் அம்மா கிட்டேயும் கேட்டு பிரியாணி வந்துச்சு. சரி அப்படியே வீட்டில் பண்ணுற மசாலாலாம் எப்படிமா பிரியாணி எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் கொடுக்குது அவங்க கிட்டே கேட்டு பண்ணதுனா அந்த அப்டேட் விஷயம் தான் பிரியாணி கிடையாது. அந்த அடுப்பில் நிற்கிறத பார்த்துட்டு சொல்லுவாங்க, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் செஞ்சுட்டு இருக்க, ஆஃபீஸ் பண்ணோம் ஒர்க் பண்ணோமா ஒரு மாதம் சாலரி வாங்கி நிம்மதியாக இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாருமே வந்து என் நேம் கார்த்திக் ப்ரோ. இங்கே வந்து 5 வருஷமாக பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கடை பேர் தேர் பிரியாணி ப்ரோ. 2020 ஸ்டார்ட் பண்ணது. இப்போது அப்படியே ரன் பண்ணிக்கிறேன் ப்ரோ. நார்மலாக ஜென்ரலாக பசங்க கூட கேம் விளையாடும்போது நான் சும்மா ட்ரை பண்ண பிரியாணி யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணேன். அது நல்லா இருந்துச்சு. வீட்டில் கொஞ்சம் அம்மா கிட்டேயும் கேட்டு பிரியாணி வந்துச்சு. இந்த குறையாமல் இது பண்ணாலும் பிரியாணி வந்துச்சு யூடியூப் பார்த்து பண்ணும்போது. சரி அப்படியே வீட்டில் பண்ணுற மசாலாலாம் எப்படிமா பிரியாணி எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்டு பண்ணதுனா அந்த அப்டேட் விஷயம் தான் பிரியாணி கிடையாது ஆரம்பிச்சு. பிரியாணி கன்ஃபார்ம் இல்லைனா இது வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. எவ்வளோ இருந்தால் தான் போடுவாங்க, இல்லைன்னு சொல்லிடுவாங்க சரிங்களா. சொல்லி தான் கொடுத்துட்டு இருக்கேன். கம்மியாக தான் பிரியாணி இருக்குது. ஏன் திரும்பி மினிட்டு வேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க நீங்கள். 2 மாதம் தான் இருக்கணும் பிரியாணி. அதாவது டைமிங் தான் இது. 1 மணி நேரம் தான் பிரியாணி. இங்கே அதுக்கு மேலே தான் பிரியாணியே கிடைக்காது. அதுக்கு மேலே வந்து ஏன்னா அவ்வளோ ஜனம் அவ்வளோ இது. அதான் இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகப்படுத்தணும்னு. ஏன்னா வரவங்க பாதி பேர் கிடைக்காம போகிறாங்க. அது இன்னும் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். குக் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்டார்டிங் வந்து காலேஜ் பண்ணணும் ஐடியா இருந்துச்சு. அப்போ வந்து அவ்வளோ ஃபுட் ஷாப்ஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் அவ்வளோ ஃபுட் இல்லை. ஏன்னா நம்ம ஷாப்பாக எடுத்துலாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதெல்லாம் இருந்துச்சு. 2020 டைமில் வந்து அப்போ ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து அவ்வளோ சொல்கிறேன். இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட் இப்போ ஹெவியாக இருக்குது. அப்போ வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் எதுவும் இல்லை. சரி நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு ட்ரையல் விஷயம் மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணேன். அது நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ அப்படியே செட் ஆயிடுச்சு. நான் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோடு அந்த முனை வரைக்கும் ஆனால் அங்கேருந்து ஆஃபீஸில் வந்து நான் 12:40 கிளம்பிடுவேன். அங்கேருந்து வந்து பார்த்தா அந்த 12:40 வந்து 12:50 அங்கே இருக்கும். மணி ப்ராப்ளம்லாம் இல்லை. என்ன நான் ஒர்க் பண்ணியிருந்தா ஒர்க் பண்ணுற என்னோட ஒர்க் சேலரி நம்பியிருந்தாங்க. சேலரி இருந்துச்சு. சரி சேலரி எனக்கு வந்துச்சு ப்ரோ. ஒரு 45 வாங்கியிருந்தேன். ஆக்டிவ் ஒர்க் பண்ணியிருந்தேன். 45 சம்திங் வாங்கியிருந்தேன். இருந்தேன் சைடு இன்கமாக பண்ணலாம். என்னோட ஒரு சைடு இன்கம் பண்ணேன்னா என்னோட சேலரி அப்படியே வீட்டுக்கு கொடுத்துற மாதிரி வரும். அப்போ நம்ம ஒரு சைடு இன்கம் பண்ணுற மாதிரி வரும். நம்ம ஏன்னா ஃபியூச்சருக்கு தேவைப்படும். அப்போ பண்ணுறது தான் வந்து இதுவாக பண்ணது ப்ரோ. அப்போ பண்ணுற ஒரு சைடு இன்கம்னா ஒரு பேங்கிறப்பறம் ஒரு 10,000 ஒரு மாதம், ஒரு 10,000 ஒரு 20,000 வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சைடாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பெட்ரோல் செலவுக்கோ இல்லை எதுக்கோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணலாம்னு ஐடியா பண்ணி பண்ணது. கடைசியில் அதான் எனக்கு ஃபியூச்சராக மெயின் இன்கமாகவே அதான் ஆயிடுச்சு. ஏன்னா வீடியோஸ்லாம் வரும்போது பார்த்துட்டு கஸ்டமர்ஸ்லாம் நான் மெடிக்கல் லீவ் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். வீடியோஸில் ஃபேஸ் வரதெல்லாம் பார்த்துட்டு ஆஃபீஸில் கேட்க கொஸ்டின் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி அப்போ யோசித்தேன், கடையாக ஆஃபீஸாக கடையாக வேலையான்னு. அதை சரி வேணாம் கடையை எடுத்துலாம் சொல்லி போனேன். அந்த டைமில் எங்கள் அம்மா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. படிக்க வச்சு காலேஜ் பிகாம் வரைக்கும் படிக்க வச்சுட்டு பேங்கிங் ஒர்க்கில் இருந்துட்டு இதுக்கு வரும்போது பண்ணு சொல்லிட்டாங்க. அப்புறமேட்டா இல்லை எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற, ஒரு ஏசியில் ஒர்க் பண்ணுறதை விட்டு வெயிலில் கஷ்டப்படுற, அடுப்பில் நிற்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டமாகவே இருந்துச்சு. அப்புறம் கடவுளரில் கடையோட வளர்ச்சியை பார்த்துட்டு எங்கள் அம்மாவே இல்லை இதான் உங்களுக்குன்னு இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்தளவு சொல்கிற மாதிரி. அதே மாதிரி தான் எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு வீராக எல்லாருமே வந்து இப்போ படிச்சுட்டு எதுக்கு தவறாமல் அப்போலாம் வந்து வெளியிலே அடுப்பு வச்சு போட்டுருக்கோம். அந்த அடுப்பில் நிற்கிறத பார்த்துட்டு சொல்லுவாங்க, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் செஞ்சுட்டு இருக்க, ஒரு ஆஃபீஸ் போனோமா ஒர்க் பண்ணோமா ஒரு மாதம் சாலரி வாங்கி நிம்மதியாக இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாருமே வந்து இதாக ஒரு இதுவாகிடுச்சு. எனக்கு ஒரு ட்ரேட்மார்க்கான மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டான வழியில் போயிருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்திருக்கு. ஃபஸ்ட்லேயே 2 கேஜி பண்ண ப்ரோ. 2 கேஜி போகுமா இல்லைன்னு தெரியல. போட்டு பண்ணோம். 15 பிரியாணி சேல் ஆச்சு. 15 பிரியாணி 2 கேஜியில் வந்துச்சு. வந்தாலே லைனில் நின்று டோக்கன் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 5-6 வருஷமாக எங்கள் சாப்பிட போன வருஷம் வரல. ஒரு வருஷம் அவர்கிட்ட வந்து இப்போ சரி நாங்கள் எதுவும் மேரேஜுக்கு போயிட்டு இருந்தோம் பெசன் நகரில் அடையாரில் கலை மேரேஜ் முடிச்சுட்டு சரி ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து சாப்பிடலாம் அப்படின்னு வந்தோம். அதே பார்த்தா அந்த கூட்டம் அப்போ எப்படி பார்த்தனோ அந்த கூட்டம் அதே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் மாறாமல் இருக்குது. டேஸ்ட்டு முதல் கொண்டு அப்படியே இருக்குது. பிரெட்டில் தாங்க ஹைலைட்டே. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் 4 பேர் வாங்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆடும்போது ஒரு கஸ்டமர் ஒரு வர ஆரம்பித்தாங்க. அங்கே அப்படியே என்ன பண்ணோம், ஒரு பட்டு பண்ணு 15 பிரியாணி தான் பட்டு சேல் ஆகிடுச்சு. அப்புறமேட்டா அதே ஒரு இதுவாகிடுச்சு. ஒரு 10 நாளைக்கு அதே. ஏன்னா வந்து என்னன்னா டபரா பெரிய டபரா இது பண்ணல. பட்ஜெட் வந்து அந்த போட இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடலாம். அது மாதிரி எதாவது பண்ணலாம். டபரா வந்து அந்த 2 கிலோ தான் பிடிக்குமே. அதனால் அது ஒரு 10-15 நாளைக்கு அந்த 2 கிலோ மெயின்டைன் பண்ணோம். அப்புறமேட்டா ஃப்ரெண்டு ஒரு பெரிய டபரா இருந்து கொடுத்தான். அதில் ஒரு 5 கேஜி போட்டிருந்தான். அந்த அதே மாதிரி தான் ஒரு காலவரி ½ ஹவரில் முடிஞ்சிடும். அந்த டபரா பார்த்தது அந்த 5 கேஜிலே வச்சு ஓட்டியிருந்தோம். அப்புறமேட்டா 5 கேஜிலேருந்து ஒரு 8 கேஜி டபரா பெரிய டபரா வாங்கணும். அது சைஸ் என்னன்னா டபரா வாங்குறது எப்படி தெரியல எனக்கு. கேஷ் ஓரளவு கையில் ஒரு 4000 எடுத்துன்னு போயிட்டேன். டபராலாம் பார்க்குறேன்
ஒருவேளை இது பெருசாக இருக்குமோ, ரொம்ப பெருசாக இருக்குமோ சொல்லிட்டு இப்போ நான் ஒரு பார்த்தேன்னா இப்போ பார்த்தாலே இது 2 கிலோ டப்பரா அந்த ரேஞ்சு ஒரு 25 இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரியல இது எடுத்துலாம் ரொம்ப பெருசாக சொல்லிட்டு ஒரு டப்பா எடுத்துருந்தேன். அதில் பார்த்தா கடைசியாக 8 கிலோ தான் பிடிச்சிது. அப்புறம் அந்த 8 கிலோ டப்பரா வச்சு கொஞ்ச நாள் ஓடின மாதிரி ஓடினோம். அப்புறமேட்டா அப்படியே 20, 25 இப்போ 50, 80 வரைக்கும் போயிட்டு இருக்கு. 100 அந்த கேஜி வரைக்கும் 100 கேஜி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். 65 காம்போ நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரோ. யார் இருந்தாலும் வந்தால் ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிட்டு போகலாம், நல்லா இருக்கும். டைமிங் வந்து எல்லாமே வந்து நான் கம்மியாக பண்ணுறது தான் ப்ரோ. நான் ஏன்னா அளவு முடிவு பண்ணுறது நான் தான் அளவு முடிவு பண்ணி டெய்லி ஏன்னா டெய்லி எல்லாத்தையும் பில் சொல்கிறேன். எந்த பில்லும் வந்து நம்ம வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதுலேருந்து ப்ரோ அன்னன்னைக்கு பொருள் அன்னன்னைக்கு வாங்கணும். இன்றைக்கி இப்போ மளிகை சாமான்லேருந்து காய்கறி பொருள் மளிகை சாமானும் இன்றைக்கி நான் எனக்கு மளிகை கல்லையும் கேட்பாங்க. மொத்தமாக சொல்லிங்கன்னா ஒரேடியாக நாங்கள் போட்டுருவோம். பில்லாக கூட பிரச்சனை கிடையாது. கேஷ்லாம் நீங்கள் அப்புறம் தான் கொடுத்துங்க. காய்கறிகளே எனக்கு அந்தளவுக்கு கிரெடிட் கடை கொடுத்துட்டாங்க. ஆனால் இருந்தாலும் என்னென்னா அன்னன்னைக்கு பொருள் அன்னைக்கு போகலான்னு ஒரு கான்செப்ட். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எல்லாரும் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கான்செப்ட் வருவாங்க. அது மாதிரி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கான்செப்ட்ல எடுத்துன்னு வந்தேன். ஸோ அதை வந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன். ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து வேற எந்த பொருளும் இருக்காது. இப்போ நான் எக்ஸ்ட்ரா போடணும்னு வச்சிங்களேன். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்ட்ரா போனால் ஒரு 4 hour 5 hour நிற்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் வேஸ்டேஜ் ஆயிடுச்சு வச்சிங்களேன். அந்த வேஸ்டேஜை கட் பண்ணும்போது எனக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 50 ரூபா ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பிரியாணினால எனக்கு அப்போ பெரிய லாஸ். அதனால அந்த ரேஞ்சில் பண்ணது. இப்போ வரைக்கும் வந்து அந்த பொருள் ஏன்னா இப்போ வந்து நம்ம சேல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போடலாம். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. இப்போ நம்ம ஒரு போகிறதோட இப்போ கொஞ்சம் இப்போ கம்மியாக போட்டாலும் டெய்லி இப்போ வர கஸ்டமர் இருக்காங்களா, எங்கள் கஸ்டமர் எல்லாரும் தெரியும். டெய்லி ரெகுலர் கஸ்டமர் எல்லாரும் தெரியும். ஹோட்டலில் இப்போ எல்லாம் பைப்பர் எதுக்கு போயிடுவாங்க. மேக்ஸிமம் பைப்பர் வந்து பழைய ஃபுட்டு வச்சிருப்பாங்களோ, பழைய சிக்கன் வச்சிருப்பாங்களோ, அந்த ஒரு ரீசன் போயிடுவாங்க. ஆனால் என் கல்ல இப்போ வந்து எந்த சிக்கனும் இருக்காது. ஏன்னா இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ நாளைக்கும் வரது அப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் வரப்போகுது. நாளைக்கு வரதும் ஃப்ரெஷ்ஷாக தான் வரும். அது வந்து கஸ்டமர் ஒரு நம்பிக்கை கண்ணு மாதிரி தெரிஞ்சிடும். ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷான ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பிரியாணியில் காம்போ வந்து சிக்கன் அந்த இது இருக்குது, மட்டன் கறி அதுவும் இருக்குது. அது இல்லாமல் குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக இருக்குது இங்கே பிரியாணி. ஆனால் ஸ்பைஸியாக இருக்குது பிரியாணி சாப்பிட்றதுக்கு. நாளைக்கு வரது ஃப்ரெஷ்ஷாக வரும். இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சுது. எல்லா சிக்கன் ஐட்டமும் சைடிஷும் சரி, பிரியாணி ஐட்டமும் சரி, எல்லாமே முடிஞ்சிடும். அப்படி சப்போஸ் எப்பயாவது பீஸ் நின்றுச்சு, பிரியாணியில் பீஸ் இருந்துச்சுனாலும் சரி, நாங்களாம் சாப்பிட்றது அதுக்கு மேலே அது எதுவுமே இருக்காது. எது வந்தாலும் சரி அப்போதையே போய் முடிச்சிடும். இங்கேருந்து போகும்போது எல்லா பொருளும் வந்து காலியில் பரவாயில்ல இருக்குவோம். அதான் மைண்ட் செட். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பகோடா பாய்ஸ் நியாஸ் இருக்காரு, அவர் தான் வீடியோ எடுத்தார். அவர் வந்து வரும்போது அப்போ தேர் ஒன்று அப்போ இந்த ஆடி மாதம் டைம் அந்த தேர் வண்டி போகுது. அந்த மாதிரி டைமில் அவர் வந்து சாமி கோயில் தேர் ஒன்று போயிருந்து நான் வந்தோம்னா இந்த வண்டி இதே வந்தான். நான் வீடான செஞ்சுட்டு தள்ளிட்டு வரும்போது அங்கே செக்யூரிட்டிங்க எல்லாரும் ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்க வந்து வழியிலே சில பேர் வாங்கிப்பாங்க. இங்கே வந்து வாங்கினா கூட மாட சொல்லிட்டு அங்கேயே என்கிட்ட கேட்டுவாங்க. நான் என்ன பண்ண ரன்னிங்லேயே பேக் பண்ணி கொடுத்துட்டு வருவேன். தள்ளிட்டு வர டைம்லேயே வர வழியிலே பேக் பண்ணி கொடுத்துட்டு வருவேன். அதை பார்க்கும்போது என்ன ப்ரோ அங்கே வண்டியை சாமி நின்று வருது, இங்கே நின்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் கேட்சியாக அந்த தமிழில் போடுவாங்க பார்த்தீங்களா, தமிழில் தேர் பிரியாணி சொல்லிட்டு அவர் கேட்சியாக இது பண்ணார். கால் பண்ணுற கஸ்டமர் எல்லாமே வந்து தேர் பிரியாணி சொன்னாங்க. நான் ஒரு 2-3 நேம்லாம் யோசிச்சு வச்சுருந்தோம். சரி ஷாப்பாக போடும்போது அந்த நேம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருந்தப்போ கால் பண்ண கஸ்டமர் எல்லாமே தேர் பிரியாணி கேட்டாங்க. சரி கஸ்டமரே பேர் வச்சாச்சு தேர் பிரியாணி இதெல்லாம் சொல்லி மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இது கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கஸ்டமரே பேர் வைக்கிறதுன்றது தேர் பிரியாணின்றது. ஏன்னா வச்சாலும் அதாவது ஒரு பேர் அவங்க ஷாப் ஓனர் பேர் சொல்லுவாங்க. அவங்க பேரை சொல்லி அவர் கடை சொல்லி அந்த பேர்லாம் வரும். ஆனால் வந்து தேர் பிரியாணின்ற ஒரு இது வந்து கஸ்டமர்ஸாக வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அங்கேருந்து நான் கொண்டு வருவேன் பிரியாணி. அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குது. நான் 2 மாதம் வேணாலும் சாப்பிடுவேன் பிரியாணி. நல்லா இருக்கு பிரியாணி. எனக்கு வந்து ஒரு சைடு இன்கம்காக பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. சைடு இன்கம்காக பண்ணலான்னு ஒரு காலேஜ் டைம்ல வந்து பண்ணும்போது பிஸ்னஸ்ன்னும் போது நமக்கு வந்து வேற எந்த பிஸ்னஸ்லையும் நாலேஜ் எதுவுமே இருக்காது. ஏன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது எதுவுமே இல்லை. நமக்கு இருந்தது வந்து ஃபுட்டு வீட்டில் நல்லா டேஸ்டாக இருக்கும். அதை செஞ்சு அதை வேணால் நம்ம வந்து செல் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஃபுட் பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம் அந்த ஐடியா தான் இருந்துச்சு. தவிர்த்து இந்த லெவலுக்கு போகன்றது நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அதே மாதிரி வந்து இவ்வளோ ஆர்டர்ஸ் பண்ணுவேன், இவ்வளோ பிரியாணி பண்ணுவேன், நான் செய்வேன், நான் சமைக்க செய்வேன்னு எனக்கு கடை ஸ்டார்ட் பண்ண போச்சுலாம் தெரிஞ்ச ஒரே டிஷ் பிரியாணி மட்டும். எனக்கு செய்ய தெரிஞ்ச ஒரே டிஷ் பிரியாணி மட்டும். அது மாதிரி நான் கற்றுட்டு பண்ணது. அப்புறமேட்டா இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இப்போ எல்லா ஃபுட்டு எல்லாமே இப்போ நான் ரெடி பண்ணி 4 பேர் சொல்லி கொடுத்து இது மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லி பண்ணுறது ஒரு நான் யோசிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு ஆள் சொல்லி கொடுத்து பண்ணுறதை நான் யோசிச்சு பார்க்குறேன். கொஞ்சமான குவான்டிட்டி போட்டு வந்து முடிஞ்சிச்சு நான் சொல்லிட்டு போல. நீங்களே பார்த்தீங்க லார்ஜ் குவான்டிட்டி தான் போடுறோம். இப்போ குவான்டிட்டி பார்த்தீங்களா, குவான்டிட்டி கம்மியான குவான்டிட்டி ஜாஸ்தியான குவான்டிட்டி குறைஞ்சது ஒரு 450 500 பிரியாணி நார்மல் டேஸில் பண்ணுறது. சாட்டர்டே சண்டேல 1000 பிரியாணி வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சாட்டர்டே சண்டேஸ்லாம் 1000 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி தான் பண்ணுறது. அதுக்கு மேலே பண்ணுறேன். எனக்கு தூரங்க யார் வேணா எல்லாரும் இதுக்கு எல்லாரும் மணிக்காக ஒர்க் பண்ணுற சொல்லுவாங்க. எனக்கு நான் பண்ணால் எனக்கு கேஷ் ஆக போகுது, சேல்ஸ் ஆக போகுது. நான் எனக்கு இன்னும் என் பேக்கெட்டில் ஃபுல்லாக தான் போகுது கேஷ். ஆனால் வந்து நிறைய கஸ்டமர் வந்து சாப்பிடும் போது அந்த ஃபுட்டை வந்து ட்ரெஸ் பண்ணுவாங்க ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டுன்றத. சில பேர் தெரியாது. ஏன்னா எனக்கே தெரியாது
இது நல்ல மீட்டா கெட்ட மீட்டா அது மாதிரி முன்னெல்லாம் நான் சாப்பிடும்போது தெரியாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அது மாதிரி தெரியாத கஸ்டமர் நிறைய இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடல ஃப்ரெஷ்ஷான ஃபுட் நம்ம தரோன்றது அவங்களுக்கு தெரியும். டேஸ்ட்ன்றது கூட செகண்டரியாக சொல்லுவோம் ப்ரோ. டேஸ்ட்ன்றது கூட வந்து நான் தான் பெஸ்ட் பிரியாணி தரமுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் வந்து நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. இந்த ப்ரைஸ் நான் தரலாம் கூட வச்சுக்கலாம், இந்த ப்ரைஸ் நான் பிரியாணி தர மாதிரி கூட வச்சுக்கலாம். டேஸ்ட் பொறுத்து இல்லை, ஃபுட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும், சர்வீஸ் மேக்ஸிமம் முடிஞ்சிடும் நல்லா தரணும். அது மட்டும் தான் ப்ரோ ஃபுட்டை பொறுத்து. பார்க்குற கஸ்டமர்ஸ் யாராக தான் சரி, டி நகரில் மெயினாக என்ன டி நகரில் கடை பாருங்கள். டி நகர்னா நான் இந்த மெயினில் பார்க்கல, ஒரு மினிமம் பட்ஜெட்டில் கம்மியான ஒரு 30 ரூபா 40 ரூபா அந்த வாடகையில் கடை இருந்துச்சுன்னா, நான் டெய்லி பார்த்து தான் இருக்கேன், 4 வருஷமாக கடை பார்த்து தான் இருக்கேன், கடை கிடைக்க மாட்டேங்குது. கடை இருந்துச்சுன்னா கஸ்டமரை அழகாக உட்கார வச்சு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா ஃபுட்டுன்றது சர்வீஸாக சொல்லுவாங்க, நானும் அதை மெயின் சர்வீஸாக தான் பார்க்குறேன். சர்வீஸ்ன்ற போது உட்கார வச்சு அவங்களுக்கு பரிமாறுறது, போதுமானு கேட்டு சாப்பாடு வைக்கிறது, அதான் சர்வீஸ் வரும். இங்கேயே அன்லிமிட்டட் பிரியாணி தரலாம்னு ஐடியா பண்ணோம், ஒரு வாரம் ட்ரையல் விஷயம் மாதிரி கூட பண்ணோம். ஆனால் என்னென்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டாகிறதுனால இது பண்ண முடிய மாட்டேது. பிளேட் எடுத்த மாதிரி 4 பேர் 5 பேர் ஷேர் பண்ணுறாங்க, அதனால் வந்து அந்த சர்வீஸ் நல்லா பண்ண முடியல. இதுவே கடையாக இருந்துச்சுன்னா கஸ்டமர் அழகாக உட்கார வச்சு அன்லிமிட்டடாக எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அந்த சாப்பிட முடியுமா, சாப்பிட வைக்க சாப்பிட வச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு சர்வீஸ்லாம் பண்ண ஆசை இருக்குது. கடை கிடச்சின்னா கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு தான் சொல்லுங்கள், கஸ்டமர் வியூவர்ஸ் பார்க்குறவங்க யாராவது கடை இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக கடை எடுத்து பண்ணுற மாதிரி தான். கடை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு போராட்டம் பண்ணி ஒரு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 50 பேர் இங்கே ரோட்டில் இந்த இடத்துல இதே ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணி நான் வந்து கடை போடுறதா சொல்லிட்டாங்க. இந்த பில்டிங்காரங்க ப்ராப்ளம் பண்ணி கடை போடுறதா சொன்னாங்க. நாங்கள் மட்டும் கடை போடுறதா சொல்லி கேட்டு அப்போ பிரச்சனை பண்ணி தான் ஃபஸ்ட் டே பிரச்சனை பண்ணி தான் கடைங்க போடும் ப்ரோ. ஃபஸ்ட் டே கடை போய் பேசணும். அதுக்கடுத்தது கடை க்ரௌடு அதிகமானதுக்கப்புறம் இன்னும் விஷன்ஸ் வேறு விஷயம் தான் போயிடுச்சு. சொல்ல முடியாது யாராவது தரேன் எவ்வளோ தரேன்னு. இப்பயும் சொல்கிறேன், இங்கே நான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ப்ராஃபிட் பார்த்தோம் அதுதான் இந்த இப்பயும் அந்த ப்ராஃபிட் பாருங்க. ஆனால் வந்து அதோட அதிகமாக ப்ராஃபிட் வருது, வரது எனக்கு வர மாட்டேது. இதை நடத்துறதுக்காக நான் யாராவது தரணுமோ அவங்களாம் கொடுத்துருக்கேன். அதுக்காக தான் இந்த ரேட்டு இவ்வளோ ரேட்டில் இருக்குது. இல்லைனா எனக்கு இன்னும் ரேட் கூட கஸ்டமர் கம்மியாக கூட கொடுப்பேன். இந்த அமௌண்ட்லாம் இல்லைனா கொடுத்துருவாங்க. 12:45 1 o'clock கடை ஸ்டார்ட் ஆகிடும். 12:45 1 o'clock கடை ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 o'clock 2:30 அதுக்குள்ளே இருக்கும். கஸ்டமர்ஸ் ஃபோன் ஆர்டர் பண்ணால் முன்னாடியே 12 o'clock முன்னாடி கால் பண்ணிங்கன்னா பேக் பண்ணி வச்சிருவோம் இவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே எடுத்து மாதிரி பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் வந்து பண்ணிட்டு தான் இருக்கும். ஃபோன் பண்ணுறீங்கன்னா ஃபோன் ஆர்டரில் எடுத்து கொடுத்துருவோம். ப்ளஸ் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இருக்குது, ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 12 o'clock முன்னாடி 11:30 கால் பண்ணி போட்டு டன்ஸோ போட சொன்னீங்கன்னா அதுவும் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு ஆவரேஜாக டின்னரில் எவ்வளோ ரெண்டு தரலாம், நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக சொன்னால் எவ்வளோ ஒரு 50,000 சொன்னீங்க. அதை விட ஒரு டபுள் மடங்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் இந்த கடையை ரன் பண்ணிருக்கோம். கடை கடைச்சிச்சுன்னா உடனே கடை கிடச்சின்னா அடுத்த ஒரு 10 நாள் கடை சாராது. நம்ம கடைகளை தேடிட்டு இருக்கோம். அதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா எல்லா நாளும் வந்து டேஸ்டான ஃபுட் கொடுக்கணும்னாலும் முடிஞ்ச ஏதாவது சின்ன சொதப்பல் நினச்சுன்னா ரெகுலர் கஸ்டமர் வந்து அவங்க பேசி வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு தெரியும் ப்ரோ இன்னைக்கு இது மாதிரி ஆயிடுச்சு நாளைக்கு பாருங்கள் சொல்ல போயிடுவாங்க. ஆனால் அந்த புதுசாக வர கஸ்டமருக்கு அது வந்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி சொல்கிறது தெரியலையும். ஃபுட்டு நல்லா இருந்துச்சுன்னா சொல்கிறீங்களோ இல்லையோ, ஃபுட்டு நல்லா இல்லை அப்படியே சொல்லுங்கள், நான் அடுத்த நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன சஜஷன் கொடுத்தாலும் சரி, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அந்த ஃபால்ட் இல்லாத அளவுக்கு பார்ப்போம். எந்த ப்ராப்ளமாக இருக்கோ அதை சரி பண்ணுறது தான் நான் பார்ப்போம். கஸ்டமர் தான் மெயின், அதுதான் என்ன பண்ணுறோம் அதை பண்ணுறோம்.